நான் சின்ன வயசுல ஒரு நாள் ஸ்விம் பண்ணும்போது தெரியாம குளத்துல முழுக பார்த்தேன். அப்போ எங்க அப்பா பட்ட பதட்டம் இருக்கு பாருங்க. அந்த நேரத்துல எங்க அப்பாக்கு கால் அடிபட்டு கட்டு வேற போட்டிருந்தது. ஆனா அதெல்லாம் யோசிக்காம தன்னோட கால் வலியை பொறுத்துக்கிட்டு என் உயிரை காப்பாத்தணும்ன்ற பதட்டத்துல எங்க அப்பா தண்ணியில குதிச்சு என்னை காப்பாத்தி உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாரு. அந்த அளவுக்கு அவர் என் மேல பாசம் வச்சிருந்தாரு. அதே மாதிரிதான் நீங்களும் என்னை காப்பாத்திருக்கீங்க. சரி, சின்ன வயசுல உங்க அப்பாவை பார்த்ததா சொல்றீங்க. இப்போ உங்க அப்பா எங்க இருக்காங்க? என்ன சார், நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? இல்ல, எங்க அப்பா இப்போ உயிரோடு இல்ல. ஓ சாரி சார், நான் இதை பத்தி கேட்டிருக்கவே கூடாது. இல்ல பரவாயில்ல. சரி சார், உங்க அம்மா எங்க இருக்காங்க? அவங்க யாரு? அவங்க வேலை பாக்குறாங்களா இல்ல வீட்ல இருக்காங்களா? நம்ம அம்மாவை பத்தி இவள்கிட்ட எப்படி சொல்றது? சொன்னா நான் அவ்வளோ பெரிய மனுஷியோட பையனானு இவன் நினைச்சு என் கூட பழகாம போயிட்டானா? என்ன சார், ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான், வேலைக்கெல்லாம் போல, வீட்டில் தான் இருக்காங்க, ஊர்ல இருக்காங்க. சரிங்க சார். சரி, சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம், நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னை இவ்வளோ அக்கறையா கவனிச்சுக்கிட்ட உங்களுக்கு ஒரு ஸ்மால் கிஃப்ட் கொடுக்க ஆசைப்படுறேன். ஒரு நிமிஷம். என்ன சார் கிஃப்ட் எல்லாம்? ஸ்மால் கிஃப்ட் தான், புடிங்க. என்ன சார் கிஃப்ட் எல்லாம் எதுக்கு? என்ன மீனாட்சி, நீங்க உங்களுக்காக நான் ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நீங்க வாங்கிக்கலனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ப்ளீஸ். என்ன சார் இப்படி சொல்றீங்க? சரிங்க சார், கொடுங்க. வேணாம் வேணாம் வேணாம், இங்க பிரிக்காதீங்க. நீங்க வீட்டுக்கு போய் நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கும்போது பிரிச்சு பாருங்க, சந்தோஷப்படுவீங்க. சரிங்க சார். சரி உட்காருங்க சார், சாப்பிடுங்க. சரி, நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. சார். ஓ, பத்திய சாப்பாடுல நான் மட்டும் தான் சாப்பிடணும். சாப்பிடுங்க. ஓகே.